Hi friends, welcome to Mujahiro FX. நம்மளுடைய யூடியூப் சேனலில் நம்ம லாஸ்ட்டாக பார்த்த வீடியோ வந்து நியூட்ரல் கேண்டிலான டோஜி பார்த்துருந்தோம். ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு புல்லிஷ் கேண்டில், பியரிஷ் கேண்டில் அப்படின்னு சொல்லி ரெண்டு வகையான கேண்டில் பார்த்துருந்தோம். இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கேண்டில் வந்து ஒரு கேண்டிலை வச்சு நம்ம டிசைட் பண்ண போகிறது இல்லை, ரெண்டு கேண்டிலை வச்சு தான் டிசைட் பண்ணணும் சொல்லியிருந்தோம் லாஸ்ட் வீடியோவில். ஓகே, அது என்ன ரெண்டு கேண்டில் வச்சு டிசைட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம படித்த கேண்டில் தான் வரப்போகுது, ஆனால் அதை எப்படி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண போகிறீங்க அப்படின்றது தான் இந்த கேண்டில். இது எல்லாருக்குமே தெரியும், புல்லிஷ் என்கால்ஃபிங், இது வந்து பியரிஷ் என்கால்ஃபிங். ஓகே, இப்போ இந்த ரெண்டு கேண்டிலும் வந்து எப்படின்னு சொன்னால் எப்படி வருமெண்டா, மார்க்கெட் வந்து சடனாக போயிட்டு இருக்கும். ஓகே, புல்லிஷ்லேருந்து பார்ப்போம். மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் வந்துட்டு அந்த மார்க்கெட் ஒரு கேண்டில் வந்து 1 ஹவர் கேண்டில் வச்சுக்கோங்க. இந்த கேண்டிலை விட அதுக்கு பக்கத்தில் வரக்கூடிய கேண்டில் நல்ல ப்ரெஷரை வந்துட்டு இந்த கேண்டிலை பிரேக் பண்ணி இப்படி முடியும். ஸோ அது இப்படி முடிஞ்சிடுச்சுன்றாலே இதுக்கு இஞ்சால வர கேண்டில்லாம் வாரத்துக்கு முதல்ல இங்கேருந்து முடிவு பண்ணிடணும். ஸோ இந்த இடத்துல வந்து நான் பை பண்ண போகிறேன், இது வந்து என்னுடைய ஸ்டாப் லாஸ் டார்கெட். நீங்கள் பார்க்குற கேண்டில் டைமுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டிபியை வச்சுக்கலாம். இது அதுக்கு ஆப்போசிட்டான கேண்டில் பியரிஷ் என்கால்ஃபிங். இப்படி அப்சைடில் போயிட்டு இருக்கிற மார்க்கெட் வந்து சேம் அதே மாதிரி வந்து இப்படி ஆப்போசிட்டில் வந்துட்டு பெரிய கேண்டில் வந்து முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் அப்படி அது வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட் ஆகி போகும். ஓகே, இப்போ இந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னை பார்த்துட்டீங்க, இந்த பேட்டர்னையும் பார்த்துட்டீங்க இல்லையா? இப்போ நான் வந்துட்டு இதில் 2-3 விஷயத்தை வந்து நான் உங்களுக்கு டெலீட் பண்ணிடுறேன், அதெல்லாம் தேவையில்லை. ஓகே, இப்போது இந்த கேண்டில் இருந்துச்சு இல்லையா, இது வந்து என்ன கேண்டில்? ஒரு புல்லிஷ் கேண்டில். இது வந்து ஒரு பியரிஷ் கேண்டில். இதை வந்து கண்டிப்பாக வந்து பாருங்கள். ஓகே, அந்த சேர்ந்து காப்பி ஆகுது. ஓகே, இது ரெண்டையும் வந்து நான் காப்பி பண்ணி எடுத்துக்கிறேன். நான் வந்து இந்த கேண்டில் ரெண்டையும் பிரித்து எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த கேண்டிலில் வந்து நான் ஜாயின் பண்ணி காட்ட போகிறேன். ஜாயின் பண்ணி காட்டினது நீங்கள் என்ன கேண்டில் வருகுது அப்படின்றத நீங்களே பாருங்கள், சரியா? ஓகே, எக்ஸாம்பிளுக்கு இந்த டைல் வந்து இதனுடைய டைல் தானே, ஸோ இந்த அளவுக்கு வச்சுக்குவோம். ஓகே, நான் வச்சுட்டேன். இப்போது இந்த அறிக்கை பாருங்கள், இந்த சைஸுக்குரிய இதை வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் டவுன் பண்ணுறேன். ஓகே, டவுன் பண்ணிவிட்டு இதை டிலீட் பண்ணி விட்டுடுறேன். அந்த சேம் டைலுக்கு தான் இருக்குது. ஸோ டிலீட் பண்ணிட்டேன். இது நான் ட்ரோ பண்ணதில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. ஓகே, இப்போது இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து உங்களுக்கு என்ன விளங்குது? நம்மளுடைய சேனலை வந்து ஃபாலோ பண்ணி வரக்கூடிய தெரியும், இது வந்து ஷூட்டிங் ஸ்டார். என்ன டைல் கொஞ்சம் பெருசாக இருக்குது, அது வரக்கூடிய டைலை பொறுத்தது. ஓகே, வாட் எவர், இது வந்து ஷூட்டிங் ஸ்டார். ஆனால் நீங்கள் இந்த ஷூட்டிங் ஸ்டாரை இங்கே என்ன எடுக்கிறீங்கன்னா ரெண்டு கண்டில் பார்த்து எடுக்கும்போது என்ன எடுக்கிறீங்க? பியரிஷ் என்கால்ஃபிங். பட் இது 1 ஹவரில் வந்திருக்கீங்க, இது 1 ஹவரில் வந்திருக்கீங்க. ஸோ இந்த ரெண்டையும் நீங்கள் மேட்ச் பண்ணணும் இருந்தால் நீங்கள் 2 ஹவரில் மேட்ச் பண்ணும்போது வந்துட்டு இப்படி ஒரு கேண்டில் உங்களுக்கு கிடைக்கும். சேம் விஷயம் வந்து இந்த கேண்டில்லையும் கிடைக்கும், சரியா? ஸோ நம்மளுடைய ஷூட்டிங் ஸ்டாரும் இந்த ஹேமரும் வந்து நான் இந்த டபுள் கேண்டில், ட்ரிபிள் கேண்டில் இதெல்லாம் ஜாயின் பண்ணும்போது வந்து அங்கே வரப்போகிறது ஒன்றும் இல்லை. அந்த 3-4 கேண்டில் நீங்கள் தான் கன்ஃபியூஸ் ஆவீங்களே தவிர அங்கே வரக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால் ஷூட்டிங் ஸ்டார், ஹேமர். பட் அதில் வரக்கூடிய லொக்கேஷன் தான் உங்களுக்கு அந்த என்ட்ரி பாயிண்ட் வந்து கரெக்டாக வேக் ஆகாதுன்னு டிசைட் பண்ணுறது வந்து அந்த வரக்கூடிய லொக்கேஷன், சரியா? சேம் நம்ம எகெயின் வந்து சொல்லிடுறேன். ஓகே, இப்போ இந்த பிளேஸ் இருக்குது பாருங்கள். இப்போ இந்த இடம் வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் லொக்கேஷனில் இது வரலன்னு சொன்னால் இது வந்து இன்வெலிட் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ட்ரை பண்ணிங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்துட்டு 50-50 இருக்குது லூஸ் ஆகிறதுக்கு. ஓகே, இப்போ நான் வந்துட்டு ட்ராவிங்ஸ் எல்லாத்தையும் வந்து நான் டிலீட் பண்ணிடுறேன். இப்போ யூரோ யூஎஸ்டி சார்ட் வச்சிருக்கிறேன். ஓகே, இப்போ நான் வச்சிருக்கிறேன் இந்த சார்ட்டில் மார்க்கெட்டில் வந்து பார்ப்போம் நமக்கு எங்கே வந்து செட்டியான ஒரு கேண்டில் கிடைக்குதுன்னு சொல்லி. இப்போ இங்கேருந்து மார்க்கெட் வந்து அப்பாய் போயிருக்குது பாருங்கள், நல்லா இந்த அப்பாய் போய் இந்த இடத்துல முடிஞ்சிருக்குது. நமக்கு இங்கே ஒரு இது கிடைக்குது எங்களுக்கும். ஸோ நான் வந்து அதுக்கு முன்னாடி உள்ள கேண்டில் வந்து கட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ என்னென்னா இப்போ நம்ம பார்த்த மாதிரி பாருங்கள், இது அப் ட்ரெண்டில் போயிட்டு இருந்தது. இங்கே வந்துட்டு ஒரு கேண்டில் விட்டுட்டு இது வந்து ட்ராப் ஆகிருக்குது பாருங்கள். ஸோ இந்த இடத்துல இருந்து நீங்கள் எப்படி ஆர்டர் எடுக்க போகிறீங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸ்டாப் லாஸ் வந்து கொஞ்சம் மேலுக்கு ஆகி போடுவோம். டிபி வந்து இது வந்து 1 டேன்றதுனால நமக்கு இந்த இடத்துல வந்து செல் எடுக்கணும் கரெக்டாக. இது வந்து ஸ்டாப் லாஸ், இது வந்து ஸ்டாப் லாஸ். டார்கெட் வந்து
டார்கெட் ப்ராஃபிட் லெவல் 2400 and not 240 பிப்ஸ். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இதை ப்ளே பண்ணி பார்ப்போம். 2 நாள் 3 நாள் 4 நாள். ஓகே ஓகே, டைம் எடுக்குது பிகாஸ் வந்து நம்ம டே கேண்டில் யூஸ் பண்ணுறோம். ஸோ டே கேண்டிலுக்குரிய ப்ராஃபிட்டும் வந்து ஜாஸ்தியாக இருக்கும், அதனால் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஓகே, அவ்வளோதான். உங்களுக்கு டிபி ஹிட். ஓகே, ஒன்று தானே பார்த்துருக்கோம். திரும்ப இன்னொரு இடத்த பார்ப்போம். இப்போ நம்ம பார்த்தது இது, நான் அப்படி எழுத்துட்டு வரேன். எகைன் இங்கே ஒன்று இருக்குது, அதுவும் வந்து டிபி கொடுத்துருக்குது. நான் வந்து இது செஞ்சு காட்ட தேவையில்ல. அப்படியே வந்துட்டு பார்த்தோம்னு சொன்னால் ஓகே, இங்கே ஒன்று வந்துருக்குது பாருங்க. இது வந்து ஓகே, இதை வந்து நம்ம எடுக்கலாது பிகாஸ் வந்து இந்த கிரீன் கேண்டில் வந்து அதை வந்துட்டு பிரேக் பண்ணி முடிக்கலை, அது வந்து புல்லிஷில் எடுக்கலாது. ஓகே, இப்போ இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு புல்லிஷ் கேண்டில் மாதிரி இருக்குது, புல்லிஷ் என்கல்ஃபிங் மாதிரி இருக்குது. ஸோ அதில் இந்த மார்க்கெட் வந்து அப்பாகி போயிருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பெர்ஃபெக்டான ஒன்று கிடைச்சிருக்குது. ஓகே, இங்கே பாருங்கள், ஃபோல் ஆகி வந்த மார்க்கெட் இந்த கேண்டில் விட்டு இந்த கேண்டில் வந்து பெருசாகி முடிஞ்சிருக்குது. அங்கே இருந்த மார்க்கெட் டோட்டலாகவே நம்மளுடைய டார்கெட்டை வந்து ஈஸியாக கொடுத்துருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்துட்டு இந்த கேண்டிலில் வந்துட்டு வேக்காயின கேண்டில் வந்து காட்டியிருக்கிறேன். வேக்காகாத கேண்டிலும் வந்து இருக்கும். பிகாஸ் வந்து இந்த லொக்கேஷனில் வந்து நீங்கள் புல்லிஷ் என்கல்ஃபிங் எடுத்துகிட்டு பை எடுத்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஃபெயிலியர் ஆவீங்க. இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் பேரிஷ் என்கல்ஃபிங் எடுத்துகிட்டு ட்ரேட் எடுத்தீங்கன்னு சொன்னால் லோஸ்ட் ஆவீங்க. நம்ம ஆல்ரெடி வந்து பேசிக்கில் வந்து எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கிறோம். நம்மளுடைய சேனலில் வந்து நம்ம கேண்டலிஸ்டிக்கை பற்றி நல்ல பெர்ஃபெக்டாக வந்து படித்து தந்திருக்கோம். ஃபாலோ பண்ணி நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 2 month 3 monthக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்து ப்ராஃபிட் பண்ணுவீங்க. அப்படி ஏதாச்சும் பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சேனலில் நம்ம உங்களுக்கு தேவையான எல்லா விஷயமும் கொடுத்துட்ருக்கோம். உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பாக வந்து பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் நீங்கள் நம்மளுடைய வீடியோவுக்கு வந்து லைக் பண்ணிடுங்க. பிகாஸ் நீங்கள் பண்ணுற லைக்னால வந்து நம்மளுடைய வீடியோஸ் வந்து கொஞ்சம் வந்து ட்ரெண்டிங் ஆகிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. அண்ட் வந்து நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்மளுடைய அப்டேட்டுக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.